ஒரு வழியா கல்யாணத்த முடிச்சுட்டு, கூட வந்த தம்பி சொன்னான், "தயவு செஞ்சு என்ன மீனாட்சி அம்மன் கோயிலையாவது எனக்கு காட்டுங்க. நேத்தே வந்துட்டு என்னால எல்லாம் பார்க்க முடியலன்னு." சரின்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில பார்க்கலாம்னு வந்தோம். ரொம்ப அழகா இருந்தது. வெளியிலேருந்து பார்த்தோம். பட் அப்பதான் தெரிஞ்சது, நட வந்து 4 மணிக்கு தான் தொறப்பாங்க. நாங்க போனது 2:30 மணி. கல்யாணம் முடிச்ச பிறகு ஒரு அஃபிஷியல் ஒருத்தர மீட் பண்ண போயிருந்தோம். ஸோ, அதெல்லாம் முடிச்சு அவங்ககிட்டலாம் பேசிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயி போச்சு. ஸோ, பையன் ரொம்ப வேதனைப்பட்டான். அவங்க 4 மணிக்கு தான் தொறப்பேன்னாங்க. சரி, எனக்கு அந்த கோயில பத்தி எதுவும் தெரியாது. அதனால நான் சுத்தி பார்த்தேன். அங்க ஒரு ஜிகர்தண்டா ஷாப் இருந்தது. சரி, போறதுக்குள்ள மறுபடியும் ஒரு ஜிகர்தண்டா குடிக்கலாம்னு நெனச்சேன். பட் இங்க இல்ல, வேற ஒரு இடத்துல. எல்லாம் ஏதோ ரெனோவேஷன் ஒர்க்லாம் நடக்குதுன்னு நெனைக்கிறேன். ஸோ, அவன் சாமியெல்லாம் கும்பிட்டான். ஏதோ குங்குமம்லாம் வாங்குனான். திருநீர்லாம் பூசிக்கிட்டான். கூட வந்த பையன். அதுக்கப்புறமா அங்கருந்து அப்படியே சுத்தி பார்த்துட்டே வந்தோம். ஏன்னா, மதுரையில வந்துட்டு நெறைய விஷயங்கள் என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா, ரொம்ப அ வேகமா, அதாவது ரொம்ப குயிக்கா போணுன்றதுக்காக வந்துட்டு, எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியல. நம்ம போற டைமிங்லாம் க்ளோஸா இருந்தது. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, சர்ச்ல கல்யாணம் முடிச்சுட்டு ரிசப்ஷன்லாம் முடிக்கும்போதே 1:30 அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள மீட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வெளிய வரும்போது பார்த்தா, இந்த கோயில் வந்து 4 மணிக்கு தான் ஓப்பனே ஆகும். நட சாத்திட்டேன்ட்டாங்க. சரி, அப்படியே வரும்போது பார்த்தா, இந்த ஸ்டோரோட நேம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்தது. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுடைய பேர் மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, நெறைய அந்த இரும்பு அண்ட் அலாய்லலாம் வந்து திங்ஸ் இருந்தது. 2 பொருள் வாங்குனேன். 2 பாத்திரம் வாங்குனேன். ரொம்ப வெயிட். பாருங்க, பழைய அருவாமனை, தேங்காய் துருவி அதெல்லாம் வந்து பயங்கர ஷார்ப்பா இருந்துச்சு. அந்த பாத்திரமே அவ்ளோ வெயிட்டா இருந்தது. கடாய் மாதிரி. அது வாங்குனேன். ஸோ, அதெல்லாம் வாங்கிட்டு வெளிய வந்து இந்த அச்சு முறுக்கு இதெல்லாம் இருக்கு. நெறைய திங்ஸ் இருந்தது அந்த கோயில்ல. அது பக்கத்திலேயே அது. ஃபுல்லாவே இது வந்து பிரியாணி செய்ற அடுப்புன்னு நெனைக்கிறேன். எனக்கு ஐடியா இல்ல. ஸோ, அதையும் பார்த்தேன். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்தா, அந்த பாருங்க அந்த கடை பேர் பார்த்தீங்களா? என்ன இருக்குன்ட்டு. ஸோ, அந்த கடை அங்க பக்கத்திலேயே வச்சிருந்தாங்க. உண்மையா ஒரு பக்கம் நல்லா இருந்தது. அப்புறம் அப்படியே நடந்து வரும்போது பார்த்தா, ஒரு அப்பள கடை இருந்தது. அப்புறம் வர வழியில நெய்யும் வாங்குனேன். சுத்தமான ஊத்துக்குளிய நெய் வாங்குனேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கல. இவரு வந்து சொன்னாரு, "இது பாண்டியன் ஸ்டோர்ன்னு" அவரு விசிட்டிங் கார்ட்லாம் குடுத்தாரு. நெறைய அப்பளம், வடகம்லாம் இருந்தது. குட்டி வெங்காயத்துலலாம் வடகம் போட்டு வச்சிருந்தாங்க. நீங்க ஃபோன் பண்ணி சொன்னா, நான் வந்து குடுப்பேன். சரிங்க, கடைசியா இங்க ஒரு வழியா வந்து ஜிகர்தண்டா வாங்குனேன். குடிச்சிட்டு நெறைய விஷயங்கள பார்க்க முடியல. இருந்தாலும் இப்பவே மணி 3 ஆவுது. இதுக்கு மேல டிலே ஆச்சுன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு, ஏன்னா பயங்கர டிராஃபிக்கா இருக்கும்னு சொல்லி, ஒரு வழியா மதுரைய விட்டு கெளம்பிட்டோங்க. மறுபடியும் வருவோம். ஏன்னா நெறைய விட்ட குறை, தொட்ட குறை இருக்கு போல மதுரைக்கு. அதனால தான் என்னால எதுவுமே கம்ப்ளீட்டா பார்க்க